இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூங்கொத்தில் பூக்கள் இருக்க மாதிரி ஈஸியான ட்ரிக் வச்சு நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி க்ரீன் கலர் ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு ரேண்டம்ஸாக நம்ம லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இது வந்து பூங்கொத்தோட தண்டுகள் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணாமல் ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். இதுக்காக லீவ்ஸில் க்ரீன் கலர் கொடுத்து நம்ம வந்து அதை ஷீட்டில் ஒட்ட வைக்கும்போது அது லீஃப் டிசைனில் கிடைக்கும். ஒரே மாதிரி லீஃப் சைஸாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நம்ம லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சின்ன லீஃப் பெரிய லீவ்ஸ்னு எடுத்திருக்கோம். கலர் வந்து டார்க் க்ரீன் லைட் க்ரீன்னு 2 யூஸ் பண்ணி ஒரு லீஃப்க்கு டார்க் வர மாதிரியும் இன்னொரு லீஃப்க்கு லைட் வர மாதிரியும் ரேண்டம்ஸாக நம்ம கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஷீட்டில் வந்து ஒட்ட வச்சுக்கிறோம். நம்ம வீடியோவில் கட்டுற பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கேப் இல்லாமல் கலர் பண்ணி ஷீட்டில் வந்து ஒட்ட வச்சுக்கிறோம். லீவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது, கம்மியாக இருக்க மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால ஒவ்வொரு கொத்துக்கு பக்கத்தாலேயும் ஒரு இலை வர மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ரேண்டம் சைஸில் நம்ம வந்து லீஃப் வந்து எடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச லீஃப் வந்து எடுத்துக்கலாம். லீவ்ஸ் வந்து கொஞ்சம் டிசைனாக வளைஞ்சலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லீவ்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன லீவ்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய லீவ்ஸ் சின்ன லீவ்ஸ்ன்னு சொல்லி டார்க் க்ரீன் லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக வாட்டர் கலக்க வேண்டாம். வாட்டர் கலக்கினா லைட் கலராக தெரியும். அதனால வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி மெத்தட்ஸில் நம்ம சுற்றியும் இலைகளை வந்து ஒட்ட வச்சுட்டோம். இப்போ வந்து அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விடும்போது நான் ஷீட்டில் வந்து நல்லா கலரிங் வந்து ஒட்டிக்கும். இப்போது எல்லா லீஃபையும் எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு லீஃப் எடுக்கும்போதே தெரியும் அதோட லைன்ஸ் எல்லாம் பட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ராயிங் மாதிரி சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஃப்ளவர் இருக்க மாதிரி வரையலாம். ஃப்ளவருக்காக நான் வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவில் கட்டுற மாதிரி சர்க்கிள் மாதிரி ரேண்டம்ஸாக நம்ம லைன்ஸ் இழுத்து விட்டுட்டு போக திக் லைனாக நம்ம கொடுக்கும்போது அது வந்து ரோஸ் மாதிரி நல்லா எஃபெக்டில் நல்லா இருக்கும். அதே மாதிரி ரேண்டம்ஸாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர மாதிரி இந்த ஒவ்வொரு கொத்துக்கு மேலேயும் ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி நம்ம அதே மெத்தடில் ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம வீடியோவில் கட்டுற மாதிரி சும்மா சின்ன லைனாக நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே வர ரொம்ப டார்க் லைனாக இழுத்து விடும்போது அது நல்லாவே எஃபெக்டில் ரோசஸ் மாதிரி கிடச்சிருக்கும். நம்ம ரோசஸ் வரையும் போது அதிகமாக வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்பவுமே வாட்டரிஷாக தெரியும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் வாட்டர் யூஸ் பண்ணாமே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்கெட்சை யூஸ் பண்ணி லைன்ஸ் மாதிரி ஒவ்வொரு பூக்களும் அந்த பூங்கொத்தில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி லைன்ஸ் வந்து இழுத்து விட்டுட்டு ஒரு 2-3 லீஃப் இருக்க மாதிரி அதோட பார்டரில் வந்து நான் லீஃப் வந்து வரைஞ்சிருக்கேன். நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன லீவ்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது அந்த பூங்கொத்தை கீழே ஜாயின் பண்ணுற மாதிரி ரிப்பன் வந்து ட்ரா பண்ணலாம். அதுக்காக சேம் அதே ரெட் கலரை யூஸ் பண்ணி லைட்டாக லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு ரிப்பன் வந்து கலரிங் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ட்ராயிங்ஸ் பார்க்கலான்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.